ஓம் சாந்தி 15/5/2022 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 18/1/1991। विश्व कल्याणकारी बनने के लिए सर्व सुमृतियों से संपन्न बन सर्व को सहयोग दो। 18 जनवरी முரளியில் அவ்யக்த பாப்தாதா சொல்கிறாங்க, விஸ்வ கல்யாணக்காரியாக ஆவதற்காக அனைத்து நினைவுகளிலும் சம்பன்னமாகி அனைவருக்கும் சகயோகத்தை கொடுங்கள்। आज समर्थ बाप अपने सुमृति स्वरूप बच्चों को देख हर्षित हो रहे हैं। இன்று சக்திசாலியான பாபா தனது நினைவு சொரூபமான குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் பூத்து கொண்டிருக்கின்றார்கள்। विश्व के देश एवं विदेश के सर्व बच्चे स्मृति दिवस मना रहे हैं। உலகத்தில் உள்ள தேசம் மற்றும் விதேசத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளும் நினைவு நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள்। आज का स्मृति दिवस बच्चों के अपने ब्राह्मण जीवन अर्थात समर्थ जीवन की स्मृति दिलाते हैं। இன்றைய நினைவு நாளானது குழந்தைகளுக்கு தங்களின் பிராமண வாழ்க்கை அதாவது சக்திசாலியான வாழ்க்கையின் நினைவை கொடுக்கின்றது। क्योंकि ஏனென்றால் ब्रह्मा बाप की जीवन कहानी के साथ ब्राह्मण बच्चों को भी जीवन कहानी है। ब्रह्मा பாபாவுடைய வாழ்க்கை வரலாற்றின் கூடவே பிராமண குழந்தைகளுடைய வாழ்க்கை வரலாறும் இருக்கின்றது। निराकार बाप ने साकार ब्रह्मा के साथ ब्राह्मण रचे। निराकारமான தந்தை சாக்காரமான பிரம்மாவின் கூடவே ब्राह्मणர்களையும் படைக்கின்றார்। तब ही ब्राह्मणों द्वारा अविनाशी यज्ञ की रचना हुई। அப்பதான் பிராமணர்கள் மூலமாக அழியாத யஜ்யத்தினுடைய படைப்பும் ஆகியது। ब्रह्मा बाप आप ब्राह्मणों की साथ साथ स्थापना के निमित्त बने। ब्रह्मा தந்தை கூட பிராமணர்களாகிய உங்களின் கூடவே படைப்பிற்கு நிமித்தமாக ஆகியிருக்கின்றார்। तो ब्रह्मा बाप के साथ आदि ब्राह्मणों की भी जीवन कहानी है। ब्रह्मा பாபாவின் கூடவே ஆதி பிராமணர்களுடைய வாழ்க்கை சரித்திரமும் இருக்கின்றது। आदिदेव ब्रह्मा और आदि ब्राह्मण दोनों का महत्व यज्ञ स्थापना में रहा। आदिदेव ब्रह्मा மற்றும் ஆதி பிராமணர்கள் இருவருடைய மகத்துவமும் யஜ்ய ஸ்தாபனையில் இருக்கின்றது। अनादि बाप ने आदि देव ब्रह्मा द्वारा आदि ब्राह्मणों की रचना की। अनादिயான தந்தை ஆதி தேவ் பிரம்மா மூலமாக आदि ब्राह्मणர்களை படைத்தார்। और आदि ब्राह्मणों ने अनेक ब्राह्मणों की वृद्धि की। ஆதி பிராமணர்கள் अनेक ब्राह्मणர்களை वृद्धि அடைய செய்கின்றார்கள்। यही स्थापना की ब्रह्मा बाप की कहानी आज की स्मृति दिवस पर वर्णन करते हो। இந்த படைப்பு பிரம்மா பாபாவுடைய சரித்திரம் இன்றைய நினைவு நாளில் வர்ணனை செய்கின்றீர்கள்। स्मृति दिवस कहते हो तो सिर्फ ब्रह्मा बाप को याद किया, वह ब्रह्मा बाप द्वारा जो बाप ने स्मृतियाँ दिलाई है वह सर्व स्मृतियाँ स्मृति में आई हैं। நினைவு நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது வெறுமனே பிரம்மா பாபாவை நினைவு செலுத்தீர்களா அல்லது பிரம்மா பாபாவின் மூலமாக பாபா என்னென்ன நினைவுகளெல்லாம் கொடுத்திருந்தாரோ அந்த அனைத்து நினைவுகளையும் நினைவில் கொண்டு வந்தீர்களா? आदि से अब तक क्या क्या और कितना स्मृतियाँ दिलाई है याद है? பாப் தாதா கேட்குறாங்க, ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன எவ்வளவு நினைவுகளை கொடுத்திருக்கின்றார், நினைவில் இருக்கின்றதா? अमृत वेले से लेकर रात तक भी सर्व स्मृतियों को सामने लाओ। அமிர்த வேலையிலிருந்து இரவு வரை அனைத்து நினைவுகளையும் உன்னால் கொண்டு வாருங்கள்। एक दिन में पूरी हो जाएगी? பாபா கேட்குறாங்க,
ஒரு நாளில் முடிவடைந்து விடுமா? லம்பி லிஸ்ட் है பெரிய லிஸ்ட் இல்லையா? சுமிருதி சத்தா भी मनाओ तो भी विस्तार ज़्यादा है. நினைவு வாரமாக கொண்டாடினால் கூட அதனுடைய விஸ்தாரம் அதிகமாக இருக்கும். क्योंकि ஏனென்றால் सिर्फ रिवाइज नहीं करना है लेकिन रियलाइज करते हो. ஏனென்றால் வெறுமனே நீங்கள் ரிவைஸ் மட்டும் செய்வதில்லை, ஆனால் ரியலைசேஷன் செய்கின்றீர்கள். இசிலியே கத்தையோ சுமிருதி சொரூப். அதனால தான் என்ன சொல்கிறீங்க? நினைவு சொரூபம். சொரூப் அர்த்தாத், சொரூபம் என்றால் ஹர் ஸ்மிருதிக்கு அனுபூதி, ஒவ்வொரு நினைவனுடைய அனுபவம். आप स्मृति स्वरूप बनते हो और भक्त सिर्फ सिमरन करते. நீங்கள் நினைவு சொரூபமாக ஆகின்றீர்கள், பக்தர்களோ வெறும் நினைவை மட்டும் செய்கின்றார்கள். तो क्या क्या स्मृतियाँ अनुभव की है, इसका विस्तार तो बहुत बड़ा है. என்னென்ன நினைவுகளை எல்லாம் அனுபவம் செய்கின்றீர்கள், இதனுடைய விஸ்தாரம் ரொம்ப பெரியது. जैसे बाप का परिचय कितना बड़ा है, लेकिन आप लोग सार रूप में 5 बातों में परिचय देते हो. எப்படி பாபானுடைய அறிமுகம் எவ்வளவோ பெரிது, ஆனால் நீங்கள் சார ரூபத்தில் 5 விஷயங்களில் அறிமுகத்தை கொடுக்கின்றீர்கள். ஐसे அதே மாதிரி சுமிருத்திयों के विस्तार को भी 5 बातों में भी सार रूप में लाओ. நினைவுகளை கூட விஸ்தாரத்திலிருந்து 5 விஷயங்களில் சார ரூபத்தில் கொண்டு வாருங்கள். आदि से अब तक बाप दादा ने कितने नाम स्मृति में दिलाए. ஆதியிலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ பெயர்களை நினைவில் பாபா கொடுத்திருக்கின்றார். கித்தனே நாம் ஹோங்கே விஸ்தார் என்ன, எவ்வளோ பெயர்கள் இருக்கும், விஸ்தாரம் இருக்கும் இல்லையா? ஏக் ஏக் நாம் கோ ஸ்மிருதி மே லாவோ, ஒவ்வொரு பெயரையும் நினைவில் கொண்டு வாங்க. और स्वरूपन अनुभव करो, மேலும் சொரூபமாக ஆகி அனுபவம் செய்யுங்கள். சிர் ரிப்பீட் नहीं करना, வெறுமனே ரிப்பீட் பண்ணக்கூடாது. सुमृति स्वरूप बनने का आनंद अति न्यारा और प्यारा है. நினைவு சொரூபமாக ஆவதற்கான ஆனந்தம் இருக்கு இல்லையா, அது ரொம்பவும் தனிப்பட்டது, அன்பானது. जैसे बाप आप बच्चों को नूरे रत्न नाम की स्मृति दिलाते हैं. எப்படி பாபா உங்கள் குழந்தைகளுக்கு கண்ணின் மணி என்ற பெயரை நினைவில் கொடுத்தார். பாப்கே நயனோ கே நூர், பாபானுடைய கண்ணின் மணிகள். நூர் கே கியா விசேஷதா होती है, கண்ணின் மணிக்கு என்ன விசேஷ தன்மை இருக்கிறது? நூர் கா கர்த்தவிய கியா होता है, அந்த கண்ணின் மணியினுடைய செயல் என்னவாக இருக்கிறது? நூர் கி சக்தி கியா होती है, அந்த கண்ணின் மணிக்கு என்ன சக்தி இருக்கின்றது? ஐசி அனுபூதியும் கரோ, அப்படிப்பட்ட அனுபவங்களை செய்யுங்கள். அர்த்தாத் அதாவது சுமிருதி சொரூப் பனோ, நினைவு சொரூபமாக ஆகுங்கள். இசி பிரகார் அரேக் நாம் கி ஸ்மிருதி அனுபவ கர்த்தே ரஹோ, இதே மாதிரி ஒவ்வொரு பேருடைய நினைவையும் அனுபவம் செய்து கொண்டே செல்லுங்கள். ஏக் திருஷ்டாந்த் ரூப் சுனாய, ஒன்று உதாரணத்திற்கு பாபா சொன்னார். ஐசேஹி அதே மாதிரி சிரேஷ்ட ஸ்வரூப் கி சுமிருத்தியா கித்னி ஹை, சிரேஷ்டமான ஸ்வரூபத்தினுடைய நினைவுகள் எவ்வளோ பாபா கொடுத்துருக்கிறார். பிராமணோ கி கித்தனை ரூப, பிராமணர்களாகிய உங்களுக்கு எத்தனை ரூபங்கள் இருக்கின்றன? ஜோ பாப் கே ரூப் ஓ பிராமணோ கே ரூப, எது தந்தையினுடைய ரூபமோ அதுதான் பிராமணர்களுடைய ரூபம். உன் சபி ரூபம் கி ஸ்மிருதி கி அனுபூதி கரோ, அந்த அனைத்து ரூபங்களின் நினைவின் அனுபூதியாக செய்யுங்கள். नाम रूप गुण अनादि आदि और अब ब्राह्मण जीवन के सर्वगुण स्मृति स्वरूप बनो. பெயர், ரூபம், குணங்கள், அனாதி மற்றும் ஆதி மற்றும் இப்பொழுது பிராமண வாழ்க்கையில் சர்வ குணங்களுடைய ஸ்மிருதி சொரூபமாக ஆகுங்கள். ஐசேஹி கர்த்தவியம், அதே மாதிரி உங்களுடைய கடமை என்ன?
कितने श्रेष्ठ कर्तव्य के निमित्त बने हो. எவ்வளோ பெரிய சிரேஷ்டமான செயலுக்கு நீங்கள் நிமித்தமாக ஆகியிருக்கின்றீர்கள். உன் கர்த்தவ்யக்கு சுமிர்த்தி எமர்ஜ் கரோ. அந்த கடமைகளினுடைய நினைவுகளை எமர்ஜ் செய்யுங்கள். पांचवी बात बाप दादा ने अनादि आदि देश की सुमृति दिलाई. அஞ்சாவது விஷயம், பாப் தாதா அனாதி மற்றும் ஆதி தேசத்தினுடைய நினைவை கொடுத்திருக்கின்றார். देश की स्मृति से वापस घर जाने की समर्थी आ गई. இந்த தேசத்தினுடைய நினைவின் மூலமாக திரும்ப வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற சக்தி வந்துவிட்டது. अपने राज्य में राज्य अधिकारी बनने की हिम्मत आ गई. நம்மளுடைய ராஜ்யத்தில் ராஜ்ய அதிகாரி ஆவதற்கான தைரியமும் வந்துடுச்சு. और वर्तमान संगम युगी ब्राह्मण संसार में खुशियों की जीवन जीने की कला स्मृति में आ गई. நிகழ்காலத்தில் சங்கமயுக பிராமண உலகத்தில் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கான கலையினுடைய நினைவும் வந்துவிட்டது. जीने की कला अच्छी रीति आ गई है ना. வாழ்வதற்கான கலை நன்றாக வந்துவிட்டதல்லவா. दुनिया मरने की कला में तेज जा रही है. உலகம் சாவதற்கான கலையில் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. और आप ब्राह्मण, ஆனால் நீங்கள் பிராமணர்கள் सुखमय खुशियों के जीवन की कला में उड़ रहे हो. மகிழ்ச்சி நிறைந்த சுகம் நிறைந்த வாழ்க்கையினுடைய கலையில் பறந்து கொண்டே இருக்கின்றீர்கள். கித்னா அந்தர் ஹே. ரெண்டு பேருக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. तो ஆக ஸ்மிருதி திவஸ் அர்த்தாத் நினைவு நாள் என்றால் அதனுடைய பொருள் என்ன? சர்வ சுமிருத்தியோं के रूहानी नशे का अनुभव करना. அனைத்து நினைவுகளினுடைய ஆன்மீக போதையினுடைய அனுபவத்தை செய்வது. इस स्मृति दिवस पर दुनिया के समान आप सभी शब्द नहीं कहते कि ऐसे हमारा ब्रह्मा बाप था. இந்த நினைவு நாளில் உலகத்தினர் போல நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லவே மாட்டீங்க. அப்படி இருந்தால் பிரம்மா பாபா என்று. उन्होंने ये कहा था, ये किया था, दुनिया वाले थे था करते. அவர் இதை சொன்னார், இதை செஞ்சார். அப்படி உலகத்தினர் மாதிரி பாஸ்ட் டென்ஸில் சொல்ல மாட்டீங்க. துக்கக்கு லயர் ஃபைலாத்தே. அவங்க அப்படி சொல்லி சொல்லி துக்கத்தினுடைய அலைகளை தான் பரப்புகிறாங்க. லேக்கின் ஆனால் பிராமணோக்கிய விசேஷத்தா பிராமணர்களாகிய உங்களுடைய விசேஷ தன்மை என்ன? ஆப் கहेंगे अब भी साथ है. என்ன சொல்லுவீங்க? இப்போ கூட பாபா எங்கள் கூடவே இருக்கின்றார். சாத்துக்கா அனுபவம் கர்த்தே हैं. கூட இருக்கின்ற அனுபவத்தை செய்கின்றோம். तो आप लोगों में ये विशेषता है ना. ஏன்னா உங்கள்கிட்ட தான் இந்த விசேஷத்தன்மை இருக்கிறது இல்லையா. आप ऐसे नहीं कहेंगे कि ब्रह्मा चलेगी. நீங்கள் இந்த மாதிரி சொல்லவே மாட்டீங்க ब्रह्मा बाबा போயிட்டார்னு. जो वायदा किया है साथ रहेंगे साथ चलेंगे. பாபா நமக்கு என்ன உறுதிமொழி கொடுத்திருந்தார்? கூடையே இருப்பேன், கூடையே கூட்டி செல்வேன். अगर आदि आत्मा भी वायदा नहीं निभाए तो कौन वायदा निभाएगा? பாபா கேட்குறாங்க, ஒரு ஆதி ஆத்மாவே தன்னுடைய உறுதிமொழியை கடைபிடிக்க வென்றால் யார் தான் கடைபிடிப்பார்கள்? சிர் ரூப் அவர் சேவாக்கு வித்தி பரிவர்த்தன் ஹூயி है. வெறுமனே ரூபம் மற்றும் சேவையினுடைய விதி மாறப்பட்டது. ஆப் சபி கா லட்சிய है. உங்கள் எல்லாருடைய லட்சியமும் என்ன? ஃபரிஸ்தா சோ தேவதா. ஃபரிஸ்தாவிலிருந்து தேவத்தை. ஃபரிஸ்தா ரூப் கா சாம்பிள் பிரம்மா பாப் பனா. ஆக ஃபரிஸ்தா ரூபத்தினுடைய சாம்பிளாக பிரம்மா பாபா ஆகிவிட்டார். सर्व बच्चों की पालना अब भी ब्रह्मा द्वारा ही हो रही है. அனைத்து குழந்தைகளுடைய பாலனை இப்போ கூட பிரம்மா மூலமாக தான் ஆகிக்கொண்டே இருக்கின்றது. இசிலியே பிரம்மா குமார் और பிரம்மா குமாரியா कहलाते हो. அதனால தான் தன்னைத்தான் பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரி என்று அழைக்கின்றீர்கள். சம்ஜா? புரிகிறதா? ஸ்மிருதி திவஸ் கா மகத்துவ கியா है? நினைவு நாளினுடைய மகத்துவம் என்ன?
इन स्मृतियों में सदा ही लवलीन रहो. இந்த நினைவுகளிலேயே எப்பொழுதுமே மூழ்கி இருங்கள். इसको ही कहते हैं, இதை தான் சொல்லப்படுகின்றது பாப் சமான் பன்ने की அனுபூதி. பாபாவுக்கு சமமாக ஆவதற்கான அனுபவம். आप आत्माओं ने बाप समान अनुभव किया. ஆத்மாக்களாகிய நீங்கள் பாபாவுக்கு சமமாக அனுபவம் செய்தீர்கள். इसी समान शब्द को लोगों ने समाना शब्द कह दिया. இந்த சமான் பாபாவுக்கு நிகரான இந்த வார்த்தையை தான் அவங்க கலைந்து விடுதல் என்ற சப்தமாக சொல்லிவிட்டார்கள். ஆத்மா பரமாத்மா சமானே ஜாத்திய. ஆத்மா பரமாத்மாவோட கலந்து விடுவதில்லை. லேக்கின் பாப் சமான் பந்திய, ஆனால் பாபாவுக்கு சமமாக ஆகின்றது. सभी बच्चों ने अपने अपने नाम से स्मृति दिवस की याद भेजी है. எல்லா குழந்தைங்களும் கூட தங்களுடைய பெயரோட நினைவு நாளுக்கான நினைவை அனுப்பியிருக்கின்றார்கள். கை சந்தேஷி பன்க யாத்யா லே ஆயே. சில சந்தேஷிகளாயிட்டு அன்பு நினைவில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஹர் அரே கஹத்தா ஹை மேரி காஸ் யாத் தேனா. ஒவ்வொருத்தவங்களும் என்ன சொல்கிறாங்க, குறிப்பாக என்னுடைய நினைவை கொடுங்க. तो एक एक को अलग याद पत्र लिखने की बजाय दिल से पत्र लिख रहे हैं. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக அன்பு நினைவுகள் கடிதம் எழுதுவதற்கு பதிலாக இதயத்தில் கடிதம் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். हर एक के दिल का प्यार बाप दादा के नयनों में दिल में समाया हुआ है. ஒவ்வொருவருடைய இதயபூர்வமான அன்பு பாப் தாதாவுடைய கண்களில் இதயத்தில் கலந்திருக்கின்றது. அப் விசேஷ சமாயாக, இப்போ விசேஷமாக கலந்து விட்டது. காஸ் யாத் करने वालों को बाप दादा காஸ் अब भी emerge करके याद पिया दे रहे हैं. யார் குறிப்பாக நினைவு செய்கின்றார்களோ அவர்களை பாப் தாதா குறிப்பாக இப்பொழுது கூட எமர்ஜ் செய்து அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். हर एक के दिल के उमंग और दिल के रूरगान, दिल के हालचाल दिलाराम बाप के पास पहुँच गए. ஒவ்வொருவருடைய இதயத்தினுடைய உற்சாகம், இதயத்தின் மூலமாக ஆன்மீக உரையாடல், இதயத்தினுடைய நிலைகள் दिलाराम बाबाவிடம் வந்தடைந்து விட்டன. बाप दादा सभी बच्चों को यही स्मृति दिला रहे हैं. பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த நினைவு தான் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். சதா தில் கே சாத் ஹோ, எப்பொழுதும் இதயத்தில் கூடவே இருங்கள். சேவாமே சாத்தோ, சேவையில் கூட இருங்க. அவர் ஸ்திதிமே சதா சாட்சி ஹோ, ஸ்திதியில் எப்போதும் சாட்சியாக இருங்கள். तो सदा ही माया जीत का झंडा लहराता रहेगा. எப்போதுமே மாயை வென்றவர்கள் என்ற அந்த கொடியானது பறக்கப்பட்டு கொண்டே இருக்கும். सभी बच्चों को नथिंग न्यू का पाठ हर परिस्थिति में सदा स्मृति में रहे. எல்லா குழந்தைகளுக்கும் எதுவும் புதிதல்ல என்ற பாடமானது அனைத்து பிரச்சனைகளின் போது நினைவில் இருக்க வேண்டும். பிராமன் ஜீவன் அர்த்தாத், பிராமண வாழ்க்கை என்றாலே என்ன அர்த்தம்? क्वेश्चन मार्क और आश्चर्य की रेखा हो नहीं सकती. கேள்விக்குறியும் சரி ஆச்சரியக்குறியும் சரி இருக்கவே முடியாது. कितने बार यह समाचार भी सुना होगा. எத்தனை முறை இந்த செய்தியை கூட கேட்டிருப்பீங்க. நயா சமாச்சார क्या, புது செய்தியா என்ன? नहीं, கிடையாது. பிராமன் ஜீவன் அர்த்தாத், பிராமண வாழ்க்கையினால என்ன அர்த்தம்? हर समाचार सुनते கல்ப பலக்கி சுமிருத்தி மே சமர்த்த ரஹே. எந்த ஒரு செய்தியை கேட்டாலும் கூட கல்பத்துக்கு முன்னாடினுடைய நினைவின் மூலமாக சக்திசாலியாக இருக்கணும். ஜோ ஹோனா ஹை வ ஹோ ரஹா ஹை. எது நடக்க வேண்டுமோ அது நடந்து கொண்டு இருக்கின்றது. இசிலியே அதனால் क्या होगा ये क्वेश्चन उठ नहीं सकता. என்னவாகும் என்ற கேள்வியை எழ முடியாது. திருக்கால தர்ஷி ஹோ, நீங்கள்லாம் திருக்கால தர்ஷிகள். ட்ராமா கே ஆதி மத்திய அந்தको जानने वाले हो. ட்ராமானுடைய ஆதி மத்தியம் அந்தம் தெரிந்திருப்பவர்கள்.
तो क्या वर्तमान को नहीं जानते हो? அப்போ நிகழ்காலத்தை நீங்கள் தெரிந்திருக்கவில்லையா? घबराते तो नहीं हो ना, பயப்படுவது இல்லை தானே? ब्राह्मण जीवन में हर कदम में कल्याण है. பிராமண வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலும் நன்மையே இருக்கின்றது. घबराने तो बात नहीं, பயப்படுவதற்கான விஷயமே கிடையாது. आप सबका कर्तव्य है, உங்கள் எல்லாருடைய கடமை என்ன? अपने शरीर शांति की शक्ति से अशांत आत्माओं को शांति की किरणें देना. உங்களுடைய சாந்தியின் சக்தியின் மூலமாக அசாந்தியான ஆத்மாக்களுக்கு சாந்தியின் கிரணங்களை கொடுப்பது. अपने आपके भाई बहन हैं, உங்களுடைய சகோதர சகோதரிகள். तो अपने ईश्वरीय परिवार के संबंध से सहयोगी बनो. தனது ஈஸ்வரிய குடும்பத்தின் சம்பந்தத்தில் அவர்களுக்கு சகயோகிகளாக ஆகுங்கள். जितना ही युद्ध में तीव्र गति है, अब योगी आत्माओं का योग उनको शांति का सहयोग देगा. எந்த அளவுக்கு யுத்தமானது தீவிரமான கதியில் போனாலும் யோகி ஆத்மாக்களுடைய யோகா அவர்களுக்கு சாந்தியினுடைய சகயோகத்தை கொடுப்பது. इसीलिए ஆகவே और विशेष समय निकाल शांति का सहयोग दो. இன்னும் விசேஷமான டைம் எடுத்துட்டு சாந்தியினுடைய சகயோகத்தை கொடுங்க. ஏன் आप ब्राह्मण आत्माओं का कर्तव्य. இதுதான் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுடைய கடமை. अच्छा, நல்லது. सर्व सुमृति स्वरूप श्रेष्ठ आत्माओं को அனைத்து நினைவு स्वरूपமான श्रेष्ठமான ஆத்மாக்களுக்கு सदा बाप समान बनने के लक्ष्य और लक्षण धारण करने वाली आत्माओं को எப்பொழுதும் பாப் சமமாக ஆவதற்கான லட்சியத்தையும் மேலும் லட்சணத்தையும் தாரணை செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு सदा स्वयं को बाप के साथ अनुभव करने वाली समीप आत्माओं को எப்போதும் தன்னைத்தான் பாபாவின் கூடவே இருக்கின்ற அனுபவத்தை செய்யக்கூடிய அருகாமையில் உள்ள ஆத்மாக்களுக்கு सदा नथिंग न्यू पार्ट को सहज स्वरूप में लाने वाली எப்பொழுதும் எதுவும் புதிதல்ல என்ற பாடத்தை சகஜமாக சொரூபத்தில் கொண்டு வரக்கூடியவர்களுக்கு सदा विश्व कल्याणकारी बन विश्व की आत्मा को सहयोग देने वाले எப்பொழுதும் விஸ்வ கல்யாணக்காரியாக ஆகி உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு சகயோகத்தை கொடுக்கக்கூடியவர்களுக்கு ஐசே அப்படிப்பட்ட சதா விஜயி ரத்தனுக்கோ எப்பொழுதும் வெற்றி ரத்தனங்களுக்கு பாப் தாதா கா யாத் பியார் और நமஸ்தே. பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. दादियों से अव्यक्त बाप दादा की मुलाकात. दादिகளோட अव्यक्त बाप दादा சந்திக்கின்றார். आदि ब्राह्मणों की माला ब्रह्मा बाप के साथ आदि ब्राह्मण निमित्त बने न. ஆதி பிராமணருடைய மாலையில் பிரம்மா பாபா கூடைய ஆதி பிராமணர்களும் நிமித்தமாக இருக்கின்றீர்கள் அல்லவா? आदि ब्राह्मणों का बहुत बड़ा महत्व है. ஆதி பிராமணர்களுக்கு ரொம்ப பெரிய மகத்துவம் இருக்கிறது. ஸ்தாபனா பாலனா और परिवर्तन. ஸ்தாபனை, பாலனை மற்றும் மாற்றம். विनाश शब्द थोड़ा ऑफिशियल लगता है. विनाशम என்ற வேர்டு ऑफिशियलाக தெரியுது. स्थापना पालना और विश्व परिवर्तन करने में आदि ब्राह्मणों का विशेष पार्ट है. ஆக ஸ்தாபனை ஆகட்டும் பாலனை ஆகட்டும் உலக மாற்றத்திற்கு ஆதி பிராமணர்களுக்கு விசேஷமான பாட்டு இருக்கின்றது. சக்திக்கு பூஜா बहुत धूमधाम से होती है. சக்திகளுக்கு பூஜை ரொம்ப கிராண்டாக நடக்குது. निराकार बाप व ब्रह्मा बाप की पूजा इतनी धूमधाम से नहीं होती है. निराकारமான பாபா மற்றும் பிரம்மா பாபாவுக்கு பூஜை இவ்வளவு கிராண்டாக நடக்கிறதில்ல. பிரம்மா की मंदिर भी बहुत गुप्त ही है. பிரம்மாவனுடைய கோயில் கூட ரொம்ப குப்தமாக இருக்கிறது. லேக்கின் ஆனால் சக்தி சேனா பக்தி में भी नामी गिरामी है. இந்த சக்தி சேனை பக்தியில் கூட பேரும் புகழும் பெற்றது. इसीलिए அதனால் அந்த ஸ்டெக்ஸ் पर विशेष बच्चों का पाठ है. கடைசி வரைக்கும் விசேஷமாக
குழந்தைகளுடைய பார்ட் தான் இருக்கின்றது. பிரம்மா காபி குப்த பார்ட், பிரம்மாவுடைய பார்ட் கூட சீக்கிரட்டாக இருக்குது. அவ்யக்த ரூப் அர்த்தாத் குப்த். अव्यक्त रूपम என்றாலே என்ன அர்த்தம்? சீக்கிரட்டாக இருக்குது. ब्राह्मण को तैयार किया और ब्रह्मा का पार्ट गुप्त हो गया. பிராமணர்களை தயார் பண்ணிட்டாரு, பிரம்மாவனுடைய பாட்டு குப்தமாயிடுச்சு. சரஸ்வதி கோவி குப்த் திக்காத்தே हैं. சரஸ்வதியை கூட ரொம்ப குப்தமாக தான் காட்டுறாங்க. क्योंकि ஏனென்றால் उनका भी ड्रामा में गुप्त पाठ चल रहा है. அவங்களுக்கு கூட இந்த ட்ராமாவில் गुप्तमान पाठ தான் நடந்து கொண்டே இருக்கின்றது. आदि ब्राह्मण आत्मा सभी एक दो के समीप और शक्तिशाली है. ஆதி பிராமண ஆத்மாக்கள் எல்லோரும் கூட ஒருவர் மற்றவருக்கு ரொம்ப அருகாமையில் சக்திசாலியாக இருக்கிறாங்க. शरीर भी कमज़ोर नहीं है, शक्तिशाली है. शरीரம் கூட பலகீனம் இல்லை, ரொம்ப சக்திசாலியாக இருக்குது. दादी जाने की बात சொல்கிறாங்க. ये तो थोड़ा सा बीच में रेस्ट दिलाने का साधन बन गया. இடையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பதுக்கு ஒரு சாதனமாயிட்டு, அவ்வளோதான். பாக்கி குछ भी नहीं है, மற்றபடி ஒன்றும் கிடையாது. वैसे तो रेस्ट करती नहीं हो ना, ஏன்னா அவங்க ரெஸ்ட்டே எடுக்கிறதில்ல. कोई कारण बनता है रेस्ट करने का. ஆக ஏதோ ஒரு காரணம் ஆகுது வியாதியின் மூலமாக ரெஸ்ட் எடுப்பதற்கு. सभी दादियों में बहुत प्यार है ना, அனைத்து தாதிகளுக்கு இடையும் ரொம்ப அன்பு இருக்கு இல்லையா. बाप के साथ साथ निमित्त आदि ब्राह्मणों से भी प्यार. பாபாவின் கூட கூடவே நிமித்தமாக இருக்கின்ற பிராமணர்கள் கூட அன்பு இருக்கின்றது. तो आप सबके प्यार की दुआएं, அனைவருடைய அன்பனுடைய ஆசீர்வாதங்கள், शुभ भावनाएं, शुभ भावनेகள் आदि ब्राह्मण आत्माओं को तंदुरुस्त रखती है. ஆதி பிராமண ஆத்மாக்களை ஹெல்தியாக வைக்கின்றது. अच्छा है, साइलेंस की सेवा का पाठ अच्छा मिला. ரொம்ப நல்லது, சைலன்ஸினுடைய சேவை அதுக்கான பார்ட்டு நன்றாக கிடைத்திருக்கிறது. कितनी आत्माएं अशांत है, कितनी प्रेयर कर रही है. எவ்வளோ ஆத்மாக்கள் அசாந்தியாக இருக்கிறாங்க, எவ்வளோ ப்ரேயர்லாம் பண்ணுறாங்க. இன்னும் कुछ न कुछ अंजलि तो देंगे ना, அவங்களுக்கு ஏதாவது அஞ்சலி கொடுப்பீங்க இல்லையா. தேவியும் से जाकर शक्ति मांगते हैं ना, தேவிகள்கிட்ட தான் போய் சக்திகள் கேட்குறாங்க இல்லையா. तो शक्ति देना आप विशेष आत्माओं का कर्तव्य है ना. சக்திகளை கொடுப்பது விசேஷமான ஆத்மாக்களுடைய கர்த்தவியம் இல்லையா. दिन प्रतिदिन यह अनुभव करेंगी कहाँ से शांति के करने आ रही है. நாளுக்கு நாள் இந்த அனுபவத்தை கண்டிப்பாக பண்ணுவாங்க. இங்கேருந்து இந்த சாந்தியினுடைய கிரணங்கள் வருகின்றது என்று. फिर ढूंढे सबकी नज़र भारत भूमि पर आएगी. தேடுவாங்க, எல்லாருடைய பார்வையும் பாரத்தின் மீது தான் வரும். अच्छा, நல்லது. अव्यक्त महावाक्य पार्टियों के साथ. अव्यक्त महावाक्यों पार्टिகள் கூட. निश्चय बुद्धि विजयी आत्माएं हैं, ऐसे अनुभव करते हो. நிச்சய புத்தி வெற்றி ஆத்மாக்களாக தங்களைத்தான் அனுபவம் செய்கின்றீர்களா. சதா நிச்சய அடல் ரஹ்தா ஹை. எப்போதும் இந்த நம்பிக்கையானது ஆடாமல் அசையாமல் இருக்கின்றதா. வா கபி டக்மக் பி होते हैं, இல்லை சில நேரம் மேலே கீழே போயிடுதா. நிச்சய புத்திக்கு நிஷானி है, யாருக்கு நம்பிக்கை புத்தி இருக்கின்றதோ அவர்களுடைய அடையாளம் वो हर कार्य में, चाहे व्यवहारिक हो चाहे परमार्थ हो, लेकिन हर कार्य में विजय का अनुभव करेगा. ஒவ்வொரு காரியத்திலையும், அது சரீர நிர்வாகத்திற்காக இருந்தாலும் சரி, இல்லை பாபா சேவைக்காக இருந்தாலும் சரி, ஆனால் ஒவ்வொரு காரியத்திலையும் அவங்க வெற்றியை அனுபவம் செய்வார்கள். कैसा भी साधारण कर्म हो, लेकिन विजय का अधिकार उसको अवश्य प्राप्त होगा. ஒரு சாதாரண கர்மமாக இருந்தாலும் கூட வெற்றியினுடைய அதிகாரம் அவங்களுக்கு நிச்சயமாக பிராப்தி ஆகும். क्योंकि ஏனென்றால் ब्राह्मण जीवन का विशेष जन्म सिद्ध अधिकार विजय है. பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷமான பிறப்பு உரிமையே அதிகாரமே வெற்றியாகும். कोई भी कार्य में स्वयं से दिल शिकस्त नहीं होगा. எந்த ஒரு காரியம் ஆனாலும் தான் மனம் விட்டு போக மாட்டார்கள். क्योंकि ஏனென்றால்
उसे निश्चय है, அவங்களுக்கு இந்த நிச்சயம் இருக்கும், விஜய் ஜனம் சித்த அதிகார है, வெற்றி எனது பிறப்பு உரிமை. तो इतना अधिकार का नशा रहता है, இவ்வளவு அதிகாரத்தினுடைய போதை இருக்கின்றதா? जिसका भगवान मददगार है उसकी विजय नहीं होगी तो किसकी होगी? பாபா கேட்குறாங்க, யாருக்கு பகவானே உதவியாளரோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்காம வேற யாருக்கு கிடைக்கும்? கல்ப பहले யாதுகார் भी दिखाते हैं, கல்ப முன்னடிக்கான நினைவு சின்னத்தில் கூட இதை காட்டுறாங்க. ஜகா பகவான் வஹா விஜய் है, எங்கே பகவான் இருக்கின்றாரோ அங்கே வெற்றி இருக்கின்றது. சாய் 5 பாண்டவ दिखाते हैं लेकिन विजय क्यों ही? காட்டும்போது 5 பாண்டவர்களை தான் காட்டுறாங்க, ஆனாலும் வெற்றி யாருக்கு கிடைத்தது? भगवान साथ है तो जब कल पहले यादगार में विजयी बने हो तो अभी भी विजयी होंगे ना. பகவான் கூட இருக்கும்போது, ஆக கல்ப முன்னாடி நினைவு சின்னத்தில் வெற்றியாளர்களாக ஆகியிருக்கிறீங்கள, இப்போ கூட வெற்றி கிடைக்கும் அல்லவா? கபி பி கோய் காரியமே சங்கல்ப் நே உட்னா சாயே. அதனால் எந்த ஒரு காரியம் ஆனாலும் சரி சங்கல்பம் கூட எழக்கூடாதான். ஏ ஹோகா நெய் யோகா, இது ஆகுமா அல்லது ஆகாதா? விஜய் யோகி யா நஹி, வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? ये क्वेश्चन उठ नहीं सकता, இந்த எந்த ஒரு கேள்வியும் எழவே முடியாது. कभी भी बाप के साथ वाले ही हार हो नहीं सकती. ஒரு பொழுதும் பாபா கூட இருப்பவர்களுக்கு தோல்வி என்பது இருக்காது. ये कल्प कल्प की नूत निश्चित है, இது கல்ப கல்பத்துக்கு ஃபிக்ஸாக இருக்கக்கூடிய நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இஸ் பாவி को कोई टाल नहीं सकता, இந்த நிரந்தரமானதை யாருமே மாற்ற முடியாது. இத்தனா திட நிச்சய சதா ஆகி உடாத்தா ரேகா, இப்படிப்பட்ட திட நிச்சயம்தான் எப்போதும் உங்களை முன்னால் பறக்க வைத்து கொண்டே இருக்கும். तो सदा विजय की खुशी में नाचते गाते रहो, எப்பொழுதும் வெற்றியினுடைய மகிழ்ச்சியில் ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருங்கள். 2வது குரூப்பு, सदा अपने को भाग्य विधाता के भाग्यवान बच्चे हैं ऐसा अनुभव करते हो. எப்பொழுதும் தன்னைத்தான் பாக்கியத்தை வாரி வழங்கக்கூடிய வள்ளலினுடைய பாக்கியசாலி குழந்தைகள் என்ற அனுபவத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்களா? பத்மாபதம் பாக்யவான் ஹோ யா சௌபாகியவான் ஹோ? பத்மாபதம் பாக்யசாலிகளா இல்லை சௌபாகியசாலிகளா? जिसका इतना श्रेष्ठ भाग्य है वह सदा सत्य रहेंगे. யாருக்கு இவ்வளவு சிரேஷ்டமான பாக்கியம் கிடைத்திருக்கின்றதோ அவங்க எப்பொழுதுமே புன்சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. क्योंकि ஏனென்றால் பகவான் ஆத்மா को कोई अप्राप्ति है ही नहीं. ஏன்னா பாக்யவான் ஆத்மாவுக்கு எந்த அப்பிராப்தியும் இருக்க முடியாது. तो जहाँ सर्व प्राप्तियाँ होंगी वहाँ शायद अर्षित होंगे. எங்கே அனைத்து பிராப்திகளும் இருக்குமோ அங்கே எப்பொழுதுமே புன்சிரிப்பு இருக்கும். कोई को अल्पकाल की लॉटरी भी मिलती है तो उसका चेहरा भी दिखाते हैं ना, उसका कुछ मिला है. யாருக்காவது அல்பகால லாட்ரி கிடைச்சாலும் கூட அவங்களுடைய முகம் இதை வெளிப்படுத்தும், ஏதோ உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை. तो ஆக जिसको பத்மாபதம் பாக்ய प्राप्त हो जाए वो क्या रहेगा? யாருக்கு பத்மாபதம் பாக்கியம் பிராப்தி ஆகிவிடுமோ அவங்க எப்படி இருப்பாங்க? சதா ஹர்ஷித், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக புன்முறுவலுடன். ஐசிய ஹர்ஷித் ரஹோ, அப்படி புன்சிரிப்போட இருங்க. கோய் பி தேக்கர் பூச்சே தோ கியா மிலா, யார் பார்த்தாலும் உங்கள்கிட்ட கேட்கணுமா என்ன கிடைச்சிது உங்களுக்கு? जितना जितना पुरुषत्व में आगे बढ़ते जाएंगे उतना आपको बोलने की भी आवश्यकता नहीं होगी. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உங்கள் முயற்சியில் முன்னேறிக்கொண்டே செல்வீங்களோ அந்த அளவு நீங்கள் பேசுவதற்கு எந்த அவசியமுமே இருக்காது. ஆப்கா சேரா போலேகா, உங்களுடைய ஃபேஸே சொல்லும் இன்கோ குச்சி மிலா ஹே, இவங்களுக்கு ஏதோ கிடைத்திருக்கின்றது. क्योंकि சேரா தர்ப்பண होता है, ஏன்னா முகம்தான் அகத்தினுடைய கண்ணாடியாக இருக்கின்றது. जैसे दर्पण में जो चीज़ जैसी होती है वैसी दिखाई देती है. இப்படி கண்ணாடியில் எந்த பொருள் எப்படி இருக்கோ அப்படியே தெரிகின்றது. तो ஆக आपका चेहरा दर्पण का काम करे,
உங்களுடைய ஃபேஸு கண்ணாடினுடைய வேலையை செய்யணும். इतनी आत्माओं को जो संदेश मिला है तो इतना समय कहाँ मिलेगा? இவ்வளோ ஆத்மாக்களுக்கு இவ்வளோ சந்தேஷ் கிடைத்திருக்கின்றது செய்தி என்றால் அவ்வளோ நேரம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? आप लोग बैठकर सुनाओ, அவங்களுக்கு நீங்கள் உட்காந்து சொல்கிறதுக்கு சமய் பி நாஜுக் ஒத்தா ஜாயேகா, நேரம் கூட ரொம்ப டெண்டர் ஆகிட்டே போகும். तो सुनाने का भी समय नहीं मिलेगा, சொல்லுவதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இருக்காது. तो फिर सेवा कैसे करेंगे? அப்புறம் சேவை எப்படி செய்வீங்க? अपने चेहरे से, உங்களுடைய முகத்தின் மூலமாக. जैसे म्यूजिक चित्रों से सेवा करते हो, பாப்பா உதாரணம் சொல்கிறேன், எப்படி மியூசியத்தில் சித்திரங்கள் மூலமாக சேவை செய்கின்றீர்கள். சித்திர தேக்க பிரபாவித் ஹோத்தேன்னா, படத்தை பார்த்து பிரபாவத்தில் வர்றாங்க இல்லையா? तो ஆக आपका चैतन्य चित्र सेवा के निमित्त बन जाए, உங்களுடைய சைத்தன்யமான சித்திரமானது சேவைக்கு நிமித்தமாகிவிட வேண்டும். ஐசி தயார் சித்திரஹோ, அப்படிப்பட்ட தயார் ரெடியாக இருக்கிற சித்திரமாக இருக்கின்றீர்களா? इतने चैतन्य चित्र तैयार हो जाए तो आवाज़ बुलंद कर देंगे. இவ்வளவு சைத்தன்ய சித்திரங்கள் தயாராகிடுச்சுன்னா சத்தம் ரொம்ப வேகமாக வெளிப்பட்டு விடும். சதை சல்தே ஃபிர்த்தே உடுத்தே பயிர்த்தே ஏ ஸ்மிருதி ரக்கும், போகும்போது வரும்போது உட்காரும்போது எந்திரிக்கும் போது இதை நினைவில் வைங்க. ஹம் சைத்தன்ய சித்திர ஹே, நாம் சைத்தன்யமான சித்திரங்கள். சாரே விஸ்வ கி ஆத்மா हमारी तरफ नज़र है. ஏன்னா முழு உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுடைய பார்வை நம்ம மேலே தான் இருக்குது. சைத்தன்ய சித்திரமே சப்கே ஆக்கர்ஷன் கி பாத் கவுன்சி होती है. சைத்தன்யமான சித்திரத்தில் எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய என்ன விஷயம் இருக்கும்? சதா குஷி யோகி, எப்பொழுதும் மகிழ்ச்சி என்பதே இருக்கும். तो ஆக சதா குஷ் रहते हो या कभी उलझन आती है, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா, இல்லை எப்பயாவது குழப்பம் அடைந்து விடுகின்றீர்களா? या वहाँ जाकर कहेंगे ये हो गया इसलिए खुशी कम हो गई, இல்லை அங்கே போனோன்னே இந்த மாதிரி சொல்லுவீங்களா, இந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால் மகிழ்ச்சி குறைஞ்சிடுச்சுன்னு. क्या भी हो जाए, என்ன ஆனாலும் சரி குஷி नहीं जानी चाहिए, மகிழ்ச்சி உங்களை விட்டு போகக்கூடாது. ஐசே பக்கே ஹோ, அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? अगर बड़ा पेपर आए तो भी पास हो जाएंगे, பெரிய பேப்பரே வந்தாலும் கூட பாஸ் ஆகிடுவீங்க இல்லையா? बाप दादा सबका फ़ोटो निकाल रहे हैं, बाप दादा எல்லாரையும் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறார். कौन कौन हाँ कह रहा है, யாரெல்லாம் எஸ்ன்னு சொல்கிறாங்கங்கிறது. ஐசேனே நான் कि उस समय कह दिया, அப்புறம் இந்த மாதிரி சொல்லாதீங்க அந்த நேரம் அப்படி சொல்லிட்டோன்னு. मास्टर सर्वशक्तिवान के आगे वैसे कोई भी बड़ी बात नहीं है. மாஸ்டர் சர்வ சக்திவானுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமும் பெருசே இல்லை. दूसरी बात, ரெண்டாவது விஷயம், आपको निश्चय है, உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது. हमारी विजय हुई पड़ी, நம்மளுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்டு இருக்கின்றது. इसलिए कोई बड़ी बात नहीं, அதனால் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. जिसके पास सर्वशक्तियों का खजाना है, யாரிடம் சர்வசக்தியோட பொக்கிஷங்கள் இருக்கின்றனவோ, तो जिस भी शक्ति को ऑर्डर करेंगे वह शक्ति मददगार बनेगी. எந்த சக்தியை நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் அந்த சக்தி உங்களுக்கு உதவியாளர்களாக ஆகிவிடும். சிறு ஆர்டர் करने वाला हिम्मत वाला चाहिए, வெறும் ஆர்டர் செய்வதற்கான தைரியம் உடையவர்களாக இருக்கணும், அவ்வளோதான். तो ऑर्डर करना आता है, ஆர்டர் செய்வது வருகின்றதா? யா ஆர்டர் பர் சல்னா आता है, இல்லை ஆர்டர் படி நடக்கிறது வருகின்றதா? கபி மாயாக்கு ஆர்டர் பர் तो नहीं चलते हो, எப்பயாவது மாயையினுடைய ஆர்டர் படி நடக்கிறது இல்லை தானே? ऐसे तो नहीं कि कोई बात आती है और समाप्त हो जाती है, पीछे सोचते हो ऐसे करते तो बहुत अच्छा होता. இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஆயிடுச்சு முடிஞ்ச பிறகு யோசிக்கிறீங்க, இப்படி செஞ்சிருந்தோன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ऐसे तो नहीं, அந்த மாதிரி இல்லை இல்லையா? समय पर सर्वशक्तियों काम में आती है या थोड़ा पीछे से आती है? பாபா கேட்குறா, நேரத்தில் அனைத்து சக்திகளும் காரியத்தில் வருகின்றனவா இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன வருகின்றனவா? अगर मास्टर सर्वशक्तिवान की सीट पर सेट हो,
நீங்கள் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சீட்டில் செட்டாக இருந்தீங்கன்னா कोई भी சக்தி ஆர்டர் नहीं माने ये हो ही नहीं सकता. எந்த ஒரு சக்தியும் உங்களுடைய கட்டளையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது பாசிபிளே கிடையாது. अगर सीट से नीचे आते हो और फिर ऑर्डर करते हो तो वो नहीं मानेंगे. நீங்கள் சீட்லேருந்து கீழே வந்துடுறீங்க அப்புறம் ஆர்டர் பண்ணிங்கன்னா அது ஏற்றுக்கொள்ளாது. लौकिक रीति से भी कोई कुर्सी से उतरता है तो उसका ऑर्डर कोई नहीं मानता. லௌகீக ரீதியில் கூட யாராவது தன்னுடைய சீட்லேருந்து இறங்கின பிறகு அவங்களுடைய ஆர்டரை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். अगर कोई शक्ति ऑर्डर नहीं मानती है तो अवश्य पोजीशन की सीट से नीचे आते हो. ஏதாவது ஒரு சக்தி உங்கள் ஆர்டரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக உங்கள் பொசிஷனுங்கிற சீட்லேருந்து கீழே வந்துடுறீங்க. तो ஆக சதா மாஸ்டர் சர்வசக்திவான் की सेट पर सेट रहो. எப்பொழுதும் மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சீட்டில் செட் ஆயிருங்க. சதா அச்சல் அடோல் ரஹோ. எப்பொழுதும் ஆடாத அசையாதவர்களாக இருங்கள். ஹல்சல்மே ஆனே வாலே நீ அலைச்சல்ல வர்றவங்களாம் இருக்காதீங்க. बाप दादा कहते हैं शरीर भी चला जाए लेकिन खुशी नहीं जाए. बाप दादा சொல்கிறாங்க சரீரமே விட்டு போனாலும் சரி மகிழ்ச்சி மட்டும் உங்களை விட்டு போகக்கூடாது. पैसा तो उसके आगे कुछ भी नहीं है. பணம் உங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. जिसके पास खुशी का खजाना है उसके आगे कोई बड़ी बात नहीं है. யார்கிட்ட மகிழ்ச்சி இருக்குமோ அந்த பொக்கிஷம் இருக்குமோ அவங்களுக்கு முன்னாடி எந்த விஷயமும் பெரிய விஷயமே கிடையாது. बाप दादा सदा सहयोगी सेवादारी बच्चों के साथ है. बाप दादा எப்பொழுதும் சகயோகி மற்றும் சேவாதாரி குழந்தைகள் கூடவே இருக்கின்றார். बच्चा बाप के साथ है तो बड़ी बात क्या है. குழந்தை பாபா கூட இருந்ததுன்னா விஷயம் என்ன பெரிய விஷயம். इसलिए घबराने की कोई बात नहीं है. அதனால் பயப்படுவதற்கு எந்த விஷயமும் கிடையாது. बाप बैठा है बच्चों को क्या फिक्र है. பாபா இருக்கின்றார் குழந்தைகளுக்கு என்ன கவலை. बाप तो है ही मालामाल. ஏன்னா பாபாவே நிறைந்திருக்கக்கூடியவர். किसी भी युक्ति से बच्चों को पालना करनी ही है. इसीलिए बेफिक्र ஏதாவது ஒரு யுக்தியின் மூலமாக குழந்தைகளுக்கு பாலனை செய்தே ஆக வேண்டும். அதனால தான் கவலையற்றவர்கள். दुखधाम में दुखधाम साबन कर रहे हो तो दुखधाम में हलचल तो होगी ना. துக்கதாமத்திலிருந்து சுகதாமத்தை சாபனை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்றால் துக்கதாமத்தில் அலைச்சல் இருக்கத்தானே செய்யும். गर्मी சீசன் में गर्मी होगी ना. வெயில் சீசனில் வெயில் இருக்கும் இல்லையா. लेकिन ஆனால் बाप के बच्चे सदा ही सेफ है. பாபாவனுடைய குழந்தைகள் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். क्योंकि ஏனென்றால் பாப் கா சாத் है. பாபா உங்கள் கூடவே இருக்கின்றார். சர்வ பச்சோं प्रति बाप दादा का संदेश. அனைத்து குழந்தைகளுக்காகவும் பாப் தாதானுடைய செய்தி. சர்வ தபஸ்வி பச்சோं प्रति याद प्यार. அனைத்து தபஸ்வி குழந்தைகளுக்கும் அன்பு நினைவுகள். देखो बच्चे समय का समाचार सुनते ऊंचते ऊंचे साक्षीपन के आसन और बेफिक्र भाषा के सिंहासन पर बैठ सब खेल देख रहे हो ना. பாபா சொல்கிறாங்க நேரத்திற்கேற்ப செய்திகளை கேட்கும் பொழுது உயர்ந்தலும் உயர்ந்த சாட்சிப்பன் என்ற ஆசனத்தில் கவலையற்ற பாதுஷா என்ற சிம்மாசனத்தில் அமர்ந்து விளையாட்டை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களா. इस ब्राह्मण जीवन ने घबराने का तो स्वप्न में भी संकल्प उठ नहीं सकता. இந்த பிராமண வாழ்க்கையில் பயப்படுவதற்கு கனவுல கூட சங்கல்பம் எழ முடியாது. ये तो तपस्या वर्ष की निरंतर लगन के अगन में वेद की वैराग्य वृद्धि प्रज्वलित करने का पंखा लग रहा है. தபஸ்யா வருஷத்தில் நிரந்தரமாக அந்த ஈடுபாட்டினுடைய அக்தி எல்லையற்ற வைராகிய விருத்தியை அதிகரிப்பதற்காக விசிறியாக வீசுகிறது. आपने बाप समान संपन्न बनने का संकल्प किया. நீங்கள்லாம் பாப் சமான் சம்பன்னமாக ஆவதற்காக சங்கல்பம் செய்திருக்கின்றீர்கள். அர்த்தாத் அதாவது விஜய் का झंडा लहराने का प्लान बनाया. வெற்றி என்ற கொடியை பறக்க செய்வதற்கான பிளான் பண்ணியிருக்கீங்க. तो ஆக
दूसरी तरफ समाप्ति की हलचल भी तो साथ साथ नूंदी है ना. இன்னொரு பக்கம் முடிவடைக்கான அலைச்சல் கூடவே ஃபிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா. रिहर्सल ही ड्रामा का रील को समाप्त करने का साधन है. ரிஹர்சல் தான் ட்ராமானுடைய ரீலை முடிவடை செய்வதற்கு சாதனமாக இருக்கின்றது. இசிலியே அதனால் நத்திங் நியூ, எதுவும் புதிதல்ல. समय के सर्कमस्टेंस प्रमाण आने जाने में वह किसी व्यक्ति को मिलने में कुछ किंचावन तो हो. நேரத்திற்கு சூழ்நிலைக்கு ஏற்ப போவது வருவது மற்றும் ஏதாவது பொருள் கிடைப்பதில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கலாம். மன்கே சங்கல்ப் கி கிஞ்சாதான்மே नहीं आना, மனதில் எந்த குழப்பமும் வரக்கூடாது. ஜான் ஜிஸ் பஸ்மி ரஹோ தில் குஷ் மிட்டாய் காத்தே ரஹோ. எந்த ஒரு சூழ்நிலையில் பிரச்சனையில் இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருப்பதற்கான மிட்டாய் சாப்பிட்டுட்டே இருங்க. குஷால் ரஹோ ஃபரிஸ்தோ கி சால் மீ ஓடோ. மகிழ்ச்சியாக இருங்க, ஃபரிஸ்தானுடைய நடத்தையில் பறந்து கொண்டே இருங்க. साथ साथ கூடவே इस समय हर एक सेंटर पर विशेष तपस्या का प्रोग्राम चलता रहे. இப்பொழுது விசேஷமாக ஒவ்வொரு சென்டர்லேயும் தபஸ்யானுடைய ப்ரோக்ராம் நடக்கணும். जो जितना ध्यान समय निकाल सकते हैं उतना साइलेंस का सहयोग दो. யாரால் எவ்வளோ நேரத்தை எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்து விசேஷமாக சைலன்ஸினுடைய சகயோகத்தை கொடுங்கள். அச்சா, நல்லது. ஓம் சாந்தி. वरदानम सर्व खजानों से संपन्न बन हर समय सेवा में बिजी रहने वाले विश्व कल्याणकारी भव. இன்னைக்கு வரதானம் விஸ்வ கல்யாணக்காரியாக ஆகுங்கள். யார் விஸ்வ கல்யாணி? ஹர் சமய சேவாமே பிஸி रहने वाले, ஒவ்வொரு நேரமும் சேவையில் பிஸியாக இருக்கக்கூடியவர்கள். ஒவ்வொரு நேரமும் சேவையில் பிஸியாக இருக்கணும்னா அவங்க எப்படி இருக்கணும்? சர்வ கசானூசே சம்பன்னபன், அனைத்து பொக்கிஷங்களிலும் சம்பன்னமாக இருக்க வேண்டும். ஆக அனைத்து பொக்கிஷங்களிலும் சம்பன்னமாக ஆகி ஒவ்வொரு நேரமும் சேவையில் பிஸியாக இருக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுக. विश्व कल्याण के निमित्त बनी हुई आत्मा पहले स्वयं सर्व खजानों से संपन्न होगी. உலக நன்மைக்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மா முதல்ல தான் அனைத்து பொக்கிஷங்களிலும் சம்பன்னமாக இருக்கும். அகர் ज्ञान का खजाना है तो फुल ज्ञान हो. ஞானத்தினுடைய பொக்கிஷம் இருக்கணும்னா எப்படி இருக்கணுமா? ஃபுல்லாக இருக்கணும். कोई भी कमी नहीं हो तब कहेंगे भरपूर. எந்த குறையுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் என்னன்னு சொல்லலாம்? நிறைந்திருப்பவர்கள். किसी किसी के पास खजाना फुल होते हुए भी समय पर कार्य में नहीं लगा सकते. சில பேர்கிட்ட இந்த பொக்கிஷங்கள் ஃபுல்லாக இருந்தாலும் கூட நேரத்தில் காரியத்தில் பயன்படுத்த முடியல. समय बीत जाने के बाद सोचते हैं, நேரம் கடந்து சென்ற பிறகு யோசிக்கின்றார்கள். तो उनकी फुल नहीं कहेंगे, அவங்கள ஃபுல் என்று சொல்ல முடியாது. विश्व कल्याणकारी आत्माएं, विश्व कल्याणकारी आत्माकल मनसा वाचा कर्मना संबंध संपर्क में हर समय सेवा में बिजी रहती है. எண்ணம், சொல், செயல், தொடர்பு, சம்பந்தம் ஒவ்வொரு நேரத்திலையும் சேவையில் பிஸியாக இருக்கின்றார்கள். இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, ज्ञान और योगी की नेचर बना लो तो हर कर्म नेचुरल श्रेष्ठ और युक्ति युक्त होगा. ஞானம் மற்றும் யோகத்தை நேச்சராக ஆக்கி கொடுங்கள். ஒவ்வொரு கர்மமும் நேச்சுரலாக சிரேஷ்டமாகவும் யுக்தியுக்தாகவும் ஆகிவிடும். सूचना இன்னைக்கு மெசேஜ். आज मास का तीसरा रविवार है. இந்த மாதத்தினுடைய மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை. सभी राजयोगी तपस्वी भाई बहने, அனைத்து ராஜயோகி தபஸ்வி சகோதர சகோதரிகள் साय 6:30 से 7:30 बजे तक विशेष योग अभ्यास के समय மாலை 6:30 7:30 மணி வரை விசேஷமான யோக அபியாசத்தின் பொழுது अपने पूर्वज पन के सम्मान में स्थित हो. தனது மூதாதையர் என்ற சுமானத்தில் நிலைத்திருக்க வேண்டும். कल्प वृक्ष जड़ों में बैठ पूरे वृक्ष की शक्तिशाली योग का
தான் தேத்தேவே கல்ப விருஷத்தினுடைய அடியில் அமர்ந்து முழு மரத்துக்கும் சக்திசாலியான யோகத்தினுடைய தானத்தை கொடுத்து கொண்டே அப்படி வம்சாவளிக்கு திவ்ய பால்னா கரே, தங்களுடைய வம்சாவளிக்கு திவ்யமான பாலனையை செய்யுங்கள். ஆக இன்னைக்கு 18 ஜனவரி 1991 அவ்யக்த பாப்தாதானுடைய மகா வாக்கியத்தில் விஸ்வ கல்யாணக்காரியாக ஆவதற்காக அனைத்து நினைவுகளிலையும் சம்பன்னமாக ஆகி அனைவருக்கும் சகயோகத்தை கொடுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. எப்படி பாபானுடைய அறிமுகம் ரொம்ப பெருசு, ஆனாலும் அதை சார் ரூபத்தில் 5 விஷயத்தில் நீங்கள் சொல்லிடுறீங்க. அதே மாதிரி பாபா எவ்வளவோ நமக்கு சுமிர்த்தி கொடுத்துருக்கின்றார். காலையில் கண் விழிக்கிறதுலேருந்து இரவு படுக்கிற வரைக்கும் எவ்வளவோ அது விஸ்தாரம் இருந்தாலும் கூட அதையும் சார் ரூபத்தில் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி நாம ரூப குண கால் குண கர்த்தவியம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அனாதி ஆதி மற்றும் இப்பொழுது இந்த பிராமண வாழ்க்கையில் நாம் சர்வகுண சுமிருத்தி சொரூபமாக எப்படி ஆவது? ஏன்னா பிராமணனுடைய கர்த்தவியமே என்ன? ஏன்னா அப்படிப்பட்ட சிரேஷ்டமான செயல்வதற்கு நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீங்க. அப்போ எமர்ஜூபத்தில் அது இருக்கணும். அதே மாதிரி பாபா நமக்கு தேசத்தினுடைய நினைவை கொடுத்துருக்கின்றார். அனாதியில் நம்ம தேசம் எது, ஆதியில் நம்ம தேசம் எது? இந்த தேசத்தினுடைய நினைவு வந்தால் தான் நான் திரும்ப வீட்டுக்கு போகணுங்கிற சக்தி கூட நமக்கு வந்துடுது. நம்ம ராஜ்யத்தில் போய் ராஜ்ய அதிகாரி ஆவதற்கான தைரியம் நமக்கு வந்துடுது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க, இப்போ இந்த பிராமண வாழ்க்கையில் சுகம் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து பறந்து கொண்டே இருங்கள். நீங்கள் நினைவு நாள் என்றால் வெறும் நினைவு மட்டும் நீங்கள் செய்வதில்லை. பாபா நமக்கு என்னென்னலாம் நினைவு கொடுத்துருந்தாரோ அதெல்லாம் நம்ம நினைவு கொண்டு வரோம். உலகத்தின மாதிரி அவர் இருந்தார், அப்படி இருந்தார் சொல்லி சொல்லி அழ வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இதை சொல்லவே முடியாது, பாபா போயிட்டாருன்னு. ஏன்னா உங்களுடைய அனுபவமே என்ன சொல்லுது? பாபா கூடவே இருக்கின்றார். ஆக ஃபரிஸ்தாவிலிருந்து நாம் தேவதையாக ஆக வேண்டும். நாம் பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரி என்று சொல்கிறோன்னாலே என்ன அர்த்தம்? பாபா நம்ம கூடவே இருக்கின்றார். ஆக இந்த அனுபவம் நமக்கு இருக்கின்றது. நாம் அவருக்கு சமமாக ஆகின்றோம். ஆனால் இந்த சமமான என்ற வார்த்தையை தான் அவங்க கலந்து விடுவது என்று கூறிவிடுகின்றார்கள். ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், கல்ப முன்னேறி உள்ள நினைவு நமக்கு இருக்கின்றது. எது நடக்குமோ அதுதான் நடந்து கொண்டு இருக்கின்றது. ஆக என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியே நம்மளால் கேட்க முடியாது. ஒன்று நம்ம திரிகால தரிசியாக இருக்கிறோம், மேலும் இந்த ட்ராமானுடைய ஆதி மத்தியந்தத்தை தெரிஞ்சவங்களாக இருக்கிறோம். அப்போ எப்படி நம்ம பயப்பட முடியும்? ஏன்னா பிராமண வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியிலையும் நன்மை தான் இருக்கின்றது. பயப்படுவதற்கான விஷயமே கிடையாது. ஆனால் அசாந்தியான ஆத்மாக்களுக்கு சாந்தியினுடைய கிரணங்களை கொடுக்கக்கூடிய சகயோகத்தை நீங்கள் கொடுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. எதை கொடுக்குறோமோ அதை தான் நம்ம அடையிறோம். இன்னைக்கு ஒரு புன்னகையை கொடுத்து அதை பரிச்சித்து பாருங்களேன். What you give, you get back. Try it by giving a smile today.